பனையூருக்கு அழைச்சி பேசினார் இல்லை சார், அப்போ என்ன சொன்னார் முதல்வர் விஜய்? நாங்கள் பனையூருக்கு அனுப்பிச்சப்போ நாங்கள் தனியார் மையத்துக்கு எதிராக போராடினோம். எங்களுக்கு முழு ஆதரவுன்னு சொன்னார். எங்களோட ஆதரவாக இருந்தாங்க, செஞ்சாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது செஞ்சாங்க. ஆட்சிக்கு வந்த 5 வருடங்கள் ஒப்பந்த மையத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அரசு துறையில் பணி எந்திரம் சொன்னீங்க. உங்களுக்கு ஜோசியரை உடனடியாக பதவி, உங்களுக்கு பர்சனலாக இருந்த பதவி, இதுக்கு எதுவும் காலவாசம் தேவைப்படல. இது துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் இதெல்லாம் காலவாசம் தேவைப்படல. நாங்கள் என்ன கேட்குறோம், உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்க முடியல, காலவகாசம் தேவைப்படுதில்ல. நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கோ அமைச்சர் பதவி கொடுக்குறதோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கோ உங்களுக்கு எதிர்த்தரப்புல சேர்த்தவங்களுக்கோ ஒன்றும் உங்களுக்கு காலவகாசம் தேவைப்படல. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கு காலவகாசம் வேணாம். எங்களுடைய முதல் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நாங்கள் இங்கே நடத்துகிறோம். நடத்தும் போது எங்களுக்கு 4லேருந்து 6 கொடுத்துருக்காங்க. இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் சரவணன், எஸ்ஐ வினோத் ஜெயக்குமார் 2 பேரும் தொடர்ந்து நச்சரித்து தொந்தரவு பண்ணுறாங்க. ஏங்க பெண் தொழிலாளர்லாம் வெயிலில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் காத்திருங்கன்னு சொன்னால் அது எது காத்திருக்கணும்? சொன்ன டைமில் நீ முடிச்சுட்டு போ. மிரட்டுற துணியில் பேசுறது ஏங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்கள் அமைதியாக நடத்திட்டு கலைவோங்கன்னு சொன்னால் போராட்டம் நடத்துகிற சகிக்க முடியாமல் நோன்ற தொந்தரவு வேலையை பார்க்குறாங்க. ஒருத்தர் மீசியம் முறுக்கின்னு பெண்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. இந்த எஸ்ஐ வினோத் ஜெயக்குமார் மீசியம் முறுக்கின்னு பண்ணுறாரு. சரவணன் சார் நீங்கள் எதுக்கு சார் பண்ணீங்க, உங்கள் பேருக்கு என் பேஜை பார்த்துக்கோ, என்ன பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஆட்சி வந்த உடனே என்ன காவல்துறையை வச்சு தூய்மை பணியாக அமைதியாக நடத்த எவ்வளோ நிகழ்ச்சி நடக்குது தமிழ்நாடு முழுக்க, வேறு நடக்குது. சாதாரண எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் போராட்டம் நடத்தினா போலீஸ்க்கு ரொம்ப இலக்காரமாக இருக்கா, திமிர்த்தனமாக இருக்கா? நாங்கள் நடத்துறது பிரச்சனையாக இருக்கா? இருந்தால் அமைதியாக போராட்டத்தை ஆர்ப்பாட்டம் கலையப்படும், அனுமதிக்கப்பட்ட இடத்துல இருக்கும். ஆனால் காவல்துறை வேண்டுமென்று இங்கே ஏதாவது பிரச்சனை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. BMW முதலாளியோ யமஹா முதலாளியோ பார்க்கும்போது, ஜப்பான் முதலாளிகள் பார்க்கும்போது, தொழிற்சங்கத்தை இங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு பார்த்தா தப்பு இல்லை. அதுக்கு காலவாசம் தேவைப்படாமல் இந்திய தொழில் கூட்டமைப்பில் இருக்கிற பெரும் பணக்கார முதலாளிகளை பார்க்கும்போது ஏன் தொழிற்சங்கத்தினர் சந்தித்து பேசக்கூடாது? நீ எங்கள் ஆட்சி வந்தோடனே நீ ஃபஸ்ட்டே டிஸ்டர்ப் பண்ணுறியா, நோண்டி பார்க்குறேன், இது என்ன பழக்கம்? ஒரு ஆட்சினா என்ன பண்ணோம், போலீஸ்காரங்க என்ன பண்ண, அது உயர் அதிகாரிங்க யாருமே இல்லையா? அவங்களாம் வேடிக்கை பார்க்க மாட்டாங்களா? சரவணன் வினோத் ஜெயக்குமாரை அவங்கள கண்டிக்கணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லை நாங்கள் விட்டுட்டு போகிற ஆளுங்க இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் நிற்போம். எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், உழைக்கும் மக்கள் கோரிக்கை மட்டும்தான் முன்னிறுத்துறோம். நாங்கள் சட்டவிரோதமானதோ தனிப்பட்ட நபர் நலன் சார்ந்தோ புகழ் சார்ந்தோ நாங்கள் எடுக்கிறது இல்லை. காவல்துறை அதிகாரியில் பொறுப்பாக இருக்க சொல்லுங்கள். நீங்கள் பேஜை பாரு, மீசியம் முறுக்குவேன், நீ என்ன பண்ணுவேன், கலைஞ்சு போ, மிரட்டுறது, இந்த தொழிலில் வேணுட்டு இங்கே ஏதாவது தூண்டி விடுறதுக்கு தொழிலாளிகளும் காவல்துறையும் சண்டை போட்டுட்டு இங்கே கலைஞ்சிட்டு எங்களை சமூக விரோதிகள் மாதிரி காட்ட ட்ரை பண்ணுறது, வன்முறையாளர் மாதிரி எங்கள் சங்கத்தை காட்ட ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. தற்போது புதிதாக பதவியேற்றக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு உழைப்பொருள் இயக்கம் சார்பிலே நாங்கள், நீங்கள் ஆட்சிக்கு வந்த 5 வருடங்கள் ஒப்பந்த மையத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அரசு துறையில் பணி எந்திரம் சொன்னீங்க. எங்கள் தொழிலாளி கொரோனா காலத்துலேருந்து வெள்ள நிவாரண காலத்துலேருந்து தொடர்ந்து நாங்கள் மக்களை காப்பாற்றிருக்கிறவங்க. எடப்பாடி ஆட்சிலையும் சரி, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிலையும் சரி, தற்போதைய ஆட்சிலையும் சரி, நாங்கள் எங்கள் பணி எந்திர கோரிக்கையாக தொடர்ந்து போராடுறோம். எந்த சமரசமும் இல்லாமல் நாங்கள் கேள்வி வச்சு நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போ திரும்பியும் இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு பெரும்பான்மையாக நம்பிக்கையோடு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்களுக்கு தேவையானது எங்கள் பணி எந்திரம். தூய்மை பணியாளர்கள் கௌரவமான வாழ்க்கை வேணும்னா பணி எந்திரம் வேணும். இப்போ பணி எந்திர கோரிக்கை என்பதை நீங்கள் நிறைவேற்றணுன்றது முதன்மையானது. 2வது, அரசாணை எண் 62 படி தூய்மை பணியாளருக்கு மாநகராட்சியில் 762, நகராட்சியில் 648, பேரூராட்சியில் 568, ஊராட்சியில் 492 இதை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாது பெண் தூய்மை பணியாளருக்கு சென்னை மாநகராட்சியில் பெரும்பகுதி வார்டில் கழிப்பறை வசதியே கிடையாது. கடந்த ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா, ஜூன் மாதத்துக்குள்ளே நாங்கள் நேர்த்தி செஞ்சு தருவோம்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சி வரல. இப்போ இருக்கிற ஆட்சியில் பெண் பணியாளர்களுக்கு நிறைய இடங்களில் ஓய்வறையே கழிப்பறையே கிடையாது. நாங்கள் அப்பயும் கோரிக்கை வச்சா இப்பயும் கோரிக்கை வைக்கிறோம். நான் கோரிக்கை வைக்காமல் இல்லை, இப்பயும் கோரிக்கை வைக்கிறோம். பெண் தூய்மை பணியாளருக்கு உடனடியாக கழிப்பறை வசதி, ஓய்வறை வசதி செஞ்சு கொடுக்கணுன்றது எங்கள் கோரிக்கை. எங்கள் மீது 40க்கும் மேற்பட்ட கிரிமினல் கேசஸ் இருக்குது. போராடினதுக்காக, தனியார் மையத்தை எது போராடினதுக்காக அந்த கிரிமினல் கேஸ் எல்லாம் வித்ரா பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்ற கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே நேரத்தில் வெயில் நேரத்தில் ஒரு துணி கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம்னு, அது வேறு அப்படியே திக்கு இவ்வளோ பெருசு இருக்கும், அதை போட்டாலே எல்லாம் நோய் வந்துடும். இப்போ சாதாரண உடையிலே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் கத்திரி வெயில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பணியை முடிச்சு அனுப்புறதுக்குரிய வேலையை பார்க்கணுன்றோம். இந்த தொழிலாளி மட்டும்தான் 364 நாள் வேலை செய்கிறவங்க. வார விடுமுறை, தேசிய விடுமுறை, பண்டிகை விடுமுறை எதுவுமே கிடையாது, எந்த விடுப்பும் கிடையாது. அடிப்பட்டாலும் என்ன ஆனாலும் வேலை நேரத்தில் இருந்த தேசிய விடுமுறை, பண்டிகை விடுமுறை, இந்த விடுமுறைலாம் கொடுங்கன்னு கேட்குறேன். அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சி 12 மண்டலம் தனியார் போயிருக்கு. அதெல்லாம் தனியார் மையத்தை ரத்து பண்ணி நீங்கள் சென்னை மாநகராட்சி தொழிலாளியே வச்சு அவங்களுக்கு பணி எந்திர கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்றத கேட்குறோம். இந்த கோரிக்கைகளை வச்சு எங்களுடைய முதல் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நாங்கள் இங்கே நடத்துகிறோம். நடத்தும் போது எங்களுக்கு 4லேருந்து 6 கொடுத்துருக்காங்க. இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் சரவணன், எஸ்ஐ வினோத் ஜெயக்குமார் 2 பேரும் தொடர்ந்து நச்சரித்து தொந்தரவு பண்ணுறாங்க. ஏங்க பெண் தொழிலாளர்லாம் வெயிலில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க,
கொஞ்சம் காத்திருங்கன்னு சொன்னால் அது எது காத்திருக்கணும்? சொன்ன டைமில் நீ முடிச்சுட்டு போ. மிரட்டுற துணியில் பேசுறது ஏங்க தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்கள் அமைதியாக நடத்திட்டு கலைவோங்கன்னு சொன்னால் போராட்டம் நடத்துகிற சகிக்க முடியாமல் நோன்ற தொந்தரவு வேலையை பார்க்குறாங்க. ஒருத்தர் மீசியை முறுக்கின்னு பெண்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. இந்த எஸ்ஐ வினோத் ஜெயக்குமார் மீசியை முறுக்கின்னு பண்ணுறாரு. சரவணன் சார் நீங்கள் எதுக்கு சார் பண்ணி உங்கள் பேருக்கு என் பேஜை பார்த்துக்கோ, என்ன பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஆட்சி வந்த உடனே என்ன காவல்துறையை வச்சு தூய்மை பணியாக அமைதியாக நடத்த எவ்வளோ நிகழ்ச்சி நடக்குது தமிழ்நாடு முழுக்க, வேறு நடக்குது. சாதாரண எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் போராட்டம் நடத்தினா போலீஸ்க்கு வந்து ரொம்ப இலக்காரமாக இருக்கா, திமிர்த்தனமாக இருக்கா, நாங்கள் நடத்துறது பிரச்சனையாக இருக்கா? இருந்தால் அமைதியாக போராட்டத்தை ஆர்ப்பாட்டம் கலைய போகிறோம், அனுமதிக்கப்பட்ட இடத்துல இருக்கோம். ஆனால் காவல்துறை வேண்டுமென்று இங்கே ஏதாவது பிரச்சனை உருவாகணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போராட்டத்துக்கு விருப்பம் இல்லையா? ஆட்சி வந்திருக்கு, கரெக்டு தான். யாருமே கால அவகாசத்தை எதிர்பார்க்கலாம், அவங்க பதவியில் உட்காரணும்னு நினைக்கிறாங்க. சார், இன்னும் அமைச்சரவையை முழுசாக கட்டமைக்காத நேரத்தில் ஒரு கால அவகாசம் தேவையானதாக ஒரு விஷயமா பார்க்குறேன். கால அவகாசம் தேவைன்னு ஒரு பேச்சு இருக்கு சார். நான் என்ன கேட்குறேன், டாஸ்மாக் கடை 717 கடை அந்த தொழிலாளிகளாம் எப்படி வேலைக்கு செய்வாங்க இல்லாமல் மூடணும்னு நினச்சி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஜோசியரை வந்து உடனடியாக பதவி உங்களுக்கு பர்சனலாக இருந்த பதவி, இதுக்கு எதுவும் கால அவகாசம் தேவைப்படல. இது துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் இதெல்லாம் கால அவகாசம் தேவைப்படல. நாங்கள் என்ன கேட்குறோம், உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்க முடியல, கால அவகாசம் தேவைப்படுதில்ல. நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கோ அமைச்சர் பதவி கொடுக்குறதோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கோ உங்களுக்கு எதிர்த்தரப்புல சேர்த்தவங்களுக்கோ ஒன்றும் உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படல. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கு கால அவகாசம் வேணாம், நீங்கள் எங்களுக்கு பதவி பொறுப்புக்காக வந்திருக்கீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், உழைச்சதுக்கு பதில் கேட்குறோம். பனையூருக்கு அழைச்சி பேசினார் இல்லை சார், அப்போ என்ன சொன்னார் முதல்வர் விஜய்? நாங்கள் பனையூருக்கு அமிச்சப்போ நாங்கள் தனியார் மையத்துக்கு எதிராக போராடினோம், எங்களுக்கு முழு ஆதரவுன்னு சொன்னார். எங்களோட ஆதரவாக இருந்தாங்க, செஞ்சாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது செஞ்சாங்க. இப்போ ஆளுங்கட்சி அவங்க தானே வந்துட்டாங்க, நான் அவங்க தானே கேட்க முடியும். இன்றைக்கு கமிஷனர் எங்களை சந்திப்பேன்னு சொன்னார், கமிஷனர் பார்த்து கோரிக்கை வச்சிருக்கோம். கமிஷனர் எங்களை சந்திக்கன்னு சொன்னார், கமிஷனர்கிட்ட அத்தனை கோரிக்கை வச்சிருக்கோம். அதே நேரத்தில் அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று கோரினார். அவரையும் நேரில் தலைமை செயலம் வாங்கன்னு சொன்னார், வந்தார், கோரிக்கை வச்சிருக்கோம். எங்களுக்கு கால அவகாசம் தேவைன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் கால அவகாசம் உறுதிப்படுத்தப்படாத விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை மாற்றத்தை உடனே அமைச்சர்களை போட்டு பேச்சுவார்த்தை நடத்தி யாரை சார் நான் அவங்ககிட்ட பேச எனக்கு ஒன்றும் தயக்கலை. BMW முதலாளியோ யமஹா முதலாளியோ பார்க்கும்போது, ஜப்பான் முதலாளிகளை பார்க்கும்போது தொழிற்சங்கத்தில் இங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு பார்த்தா தப்பு இல்லை. அதுக்கு காலவாசம் தேவைப்படாமல் இந்திய தொழில் கூட்டமைப்பில் இருக்கிற பெரும் பணக்கார முதலாளிகளை பார்க்கும்போது ஏன் தொழிற்சங்கத்தினர் சந்தித்து பேசக்கூடாது? அப்புறம் தூய்மை பணி உழைப்போர் இயக்கம் நீங்கள் எங்களுக்கு கடந்த காலத்தில் ஆதரவாக இருந்திருக்கீங்க, நாங்கள் மறுக்கலை, நாங்கள் அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் தான் ஆளுங்கட்சி, நீங்கள் அப்போல்லாம் எது சரி எது தப்புன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் சரியாக இருங்க. எங்களுக்கு நாங்கள் பணி எந்திரம் கேட்குறோம். வட சென்னை பூர்வகுடி மக்கள், இங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், நீங்கள் தனி பெற்றோராக இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க பணி எந்திரத்தை கோரி களத்தில் திருப்பி வந்திருக்கோம். நாங்கள் எங்கேயும் போயில்ல, எந்த கட்சி தூண்டுதலும் நாங்கள் இல்லை. நான் கடந்த முறையும் போராடினோம், எடப்பாடி பிள்ளையும் போராடினோம். எங்கள் சங்கம் 2021 தற்போது வரை 391 ரூபா சம்பளத்துலேருந்து 761 ரூபா சம்பளம். இந்த 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் கூட மலேரியா தொழிலாளிக்கு 760 800 ரூபாய் சம்பளம் வரணும் தீர்ப்பாயிருக்கும். முந்தா நாள் எங்களோட கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு. உழைப்பொரு மிகத்தினோட எங்களோட கேஸு மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி தமிழ்நாடு முழுக்கிறவங்களுக்கு சம்பளம் தரணும். இங்கே 761 ரூபா இந்த மாநகராட்சியில், தூத்துக்குடி மாநகராட்சியில் 430 ரூபா தான். தமிழ்நாடு முழுக்க உழைப்பு சூழல் மிக இயல்பாக நடக்குது. இதை தடுத்து நிறுத்துங்க. இப்போ காவல்துறையோட இந்த நடவடிக்கைக்கு என்ன சார் விஜய்க்கு முதல்வருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? முதல்வருக்கு நீங்கள் எந்த இடத்துல இந்த மாதிரி அமைதியான முறையில் போராட்டம் நடத்துகிறோம், எளிய மக்கள் போராடுறாங்களோ, உழைக்கும் மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்களோ, சாதாரண மக்கள் காவல்துறை அதிகாரியில் பொறுப்பாக இருக்க சொல்லுங்கள். நீங்கள் பேஜை பாரு, மீசியை முறுக்குவேன், நீ என்ன பண்ணுவேன், கலைஞ்சி போ, மிரட்டுறது, இந்த தொழிலில் வேணுட்டு இங்கே ஏதாவது தூண்டி விடுறதுக்கு தொழிலாளிகளையும் காவல்துறையும் சண்டை போட்டுக்கிட்டு இங்கே கலைஞ்சிட்டு எங்களை சமூக விரோதிகள் மாதிரி காட்ட ட்ரை பண்ணுறது, வன்முறையாளர் மாதிரி எங்கள் சங்கத்தை காட்ட ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் கவனமோடு உங்கள் அரசு இருக்கணும். இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எங்கள் பக்கம் அனுப்பாதீங்க. நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அவங்க மேலே நடவடிக்கை. இந்த மாதிரி மிரட்டக்கூடாது. முதல்ல நீ வந்து முடிப்பியா இல்லையா, உனக்கு நேரம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் அமைதியாக முடிச்சு போடுவோம் தான் சொல்கிறோம். நான் மீசியை முறுக்குவேன், நீ என்ன பண்ண, இங்கே எழுந்து போ, கிளம்பி போ, நீங்கள் சொல்கிறதுக்கு யார்? நீங்கள் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 40க்கு மேற்பட்ட கிரிமினல் கேஸ் வாங்கியிருக்கோம். எங்கள் கேஸெல்லாம் வித்ரா பண்ணுங்கன்றது எங்கள் கோரிக்கையில் ஒன்று. ஆட்சி வந்தால் எங்களை வித்ரா பண்ணுங்க, இல்லையா 41 ரூபா கேஸாக இருக்கும். சார், உங்களோட கோரிக்கைக்கு என்ன சொல்லியிருக்காங்க சார் இதில் தலைமைச் செயலகத்திலிருந்து? எங்களுக்கு டைம் வேணும், நாங்கள் பரிசீலனை, நீங்கள் கமிஷனர் பாருங்கள், எங்களுக்கு டைம் வேணும், இதுதான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்குரிய துறைக்குரிய அமைச்சர் எங்களை சந்திக்கல. நாங்கள் அமைச்சர் எங்களை சந்திக்கணுன்றது எங்களோட கோரிக்கை. நாங்கள் வெறுமனே பூங்கத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வரணும்னு நாங்கள் விரும்புறதில்ல. எங்கள் கோரிக்கை மனுவோடு நாங்கள் சேர்ந்து போனால் எங்கள் கோரிக்கையை ஏற்றுப்பாங்களான்னு பேசணுன்றதோட நாங்கள் இருக்கோம். எங்கள் கோரிக்கையோட நியாயத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். எந்த அரசு மறுக்கப்பட்டதுன்னு வருது. சென்ற திமுக அரசும் சரி, அதை முந்தைய அதிமுக அரசும் சரி, அதே தான் பண்ணாங்க. இப்போ இவங்களும் அதுதான் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 10 நாள் இருக்குமா? இவங்க 10 நாள் இருக்கும். இன்னும் அமைச்சர் பதவி மாற்றத்துக்கு எல்லாமே காரணமாக இருக்காங்க.
நாங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்தால் முதல்ல யார் பொறுப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒரு அதிகாரி இருப்பாங்களே. இப்போ கமிஷனர் இருக்கார், மற்ற இன்னைக்கு கமிஷனர் நாங்கள் ஆர்ப்பாட்டம்னாலும் நீங்கள் அறிவித்து பார்க்க வச்சாங்க. சரி, பார்க்க வச்சுங்க, சந்தோஷம். அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க நாங்களும் பார்க்குறோம். சார், கழிப்பறை வசதியிலேருந்து மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா? நாங்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்பீங்க, கடந்த முறை கேட்டிங்களா, முன்னாடி நான் கேட்டுனே தானே இருக்கோம். நான் இப்பயும் கேட்குறேன், நாங்கள் அங்கேயும் ஓடி இல்லையே. கழிப்பறை பெண்களுக்கு இல்லைன்றது மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா சென்னையில்? யாருன்னா அதை எதனா ஒத்துப்பாங்களா? நாங்கள் டக்குன்னு அதோட இம்பார்ட்டன்ஸ்க்காக கொண்டு வரோம். சரி, ஓகே, காலவாசம் வேணும், பொறுமை வேணும். எவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ நாள் செய்ய போகிறீங்க? ஏதாவது வரைமுறை வச்சுருக்கீங்களா? எத்தனை மாதம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? எத்தனை மாதம் வச்சுருந்தா அதை பகிரமாக வெளிப்படுத்துங்க. எங்களுக்கு ஒன்று தான், யார் பதவியில் இருந்தாலும் நீங்கள் சொன்னதை நிறைவேற்றணும். மக்கள் ஒரு அதிகாரத்தை கொடுத்து சீட்டில் உட்கார வச்சுருக்காங்கன்னா மக்களுக்கு வேலை செய்கிறதுக்காக, சேவை செய்கிறதுக்கு தான். யாரும் தனிப்பட்ட மனிதர் கிடையாது. யார் பொறுப்பு கொண்டாலும் அவங்களை நாங்கள் பொறுப்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நாங்கள் மதிக்கிறோம். அதே நேரத்தில் எங்கள் கோரிக்கை காம்ப்ரமைஸ்லாம் போராடுவோம். நான் கடந்த முறை 184 நாள் போராடினோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பாக தூய்மை பணியில் தனியாருக்கு போய் திருப்பி வந்ததாக வரலாறே கிடையாது. 2000 2026 வரைக்கும் கான்ட்ராக்ட் ஒப்பந்த மையம் போய் திருப்பி வந்ததாக வரலாறே கிடையாது. கடந்த முறை நாங்கள் அவங்களே கன்ஃபோஸ் பண்ணுறீங்க, விஜய் அதை மாற்றுவார், முதல்வர் விஜய் மாற்றுவார்னு நம்புறீங்களா? மாற்றணும் எங்களை கூட தான் கேட்டாங்க, நீ தனியார் மையத்தை எடுத்து நிற்க முடியுமா, இது தேருமா, இது சாத்தியமா, முடியுமா? நாங்கள் முடியும்னு சொன்னோம். திருப்பி கார்பரேஷனுக்குள்ளே வேலைக்கு வந்திருக்கோம். நாங்கள் எங்களை பல்வேறு விமர்சனங்கள் மற்றது எந்த கோரிக்கை வச்சாலும், இப்போ நான் கோரிக்கை வச்சு இது மனுன்னு சொல்லி போடுறோம். கண்டமேனி முறையில் திட்டுறது, பேசுறது, ஆபாசமாக பேசுறது, எது கோரிக்கை வைக்கிறீங்க? முதல்ல கோரிக்கையில் உள்ள நியாயத்தை எல்லோரும் பார்க்கணும். இப்போ பார், காவல்துறைக்கு பொறுத்துக்க முடியல, நாங்கள் ஓரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இது வரைக்கும் எங்களோட காவல்துறை இங்கே யாருமே பிரச்சனையே பண்ணதில்லை. அப்போ நான் ஆரம்பமே எங்களை வெறுப்பேற்றணும். நீ எங்கள் ஆட்சி வந்தோடனே நீ ஃபஸ்ட்டே டிஸ்டர்ப் பண்ணுறியா, நோண்டி பார்க்குறேன். இது என்ன பழக்கம்? ஒரு ஆட்சினா என்ன பண்ணோம்? போலீஸ்காரங்க என்ன பண்ண? அது உயர் அதிகாரிங்க யாருமே இல்லையா? அவங்களாம் வேடிக்கை பார்க்க மாட்டாங்களா? சரவணன், வினோத், ஜெயக்குமாரை அவங்கள கண்டிக்கணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லை நாங்கள் விட்டுட்டு போகிற ஆளுங்க இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் நிற்போம். எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், உழைக்கும் மக்கள் கோரிக்கை மட்டும்தான் முன்னிறுத்துறோம். நாங்கள் சட்டவிரோதமானதோ தனிப்பட்ட நபர் நலன் சார்ந்தோ புகழ் சார்ந்தோ நாங்கள் எடுக்கிறது இல்லை. சார், நீங்கள் காவல்துறையோடைய இப்போ இருக்கக்கூடிய காவல்துறையுடைய நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தொந்தரவு செய்கிறது இல்லை மேலெடுத்து உத்தரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு தெரில, அது அவங்க தான் விளக்கணும். எங்களை நீ காவல்துறை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மேலிட உத்தரவுக்கு அவங்க தான் விளக்கணும். நீங்கள் மேலிட உத்தரவாக அது இருந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை கொடுப்போம். இப்போ உங்கள் மேலே 40 வழக்குகள் வச்சு அதை வித்ரா பண்ண சொல்லி அரசு போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி சவுக்கு சந்தை மீது ஒரு குண்ட சட்டத்தை தமிழக அரசு இதுதான் பண்ணியிருக்காங்க. குண்டா சட்டம் இல்லை, அவங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குனாங்கன்னா அவர் மேலே உள்ள அக்கறையிலேருந்து எடுத்திருப்பாங்க. அவர் கோரிக்கை வச்சுருப்பார். நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோமே, நாங்கள் ஆயிரக்கணக்கான இருக்கோமே. பகலாக நைட்டு பகலாக பரவாயில்ல, மழை வெயிலில் 13 நாள் இருந்தோமே, அரசாய் சஞ்சமே, சுடுகாட்டிலேருந்து கூவத்துலேருந்து எல்லா இடத்துலையும் இறங்கி போராடணுமே. எங்கள் போராட்டம் சென்னையில் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் பிரதிபலிச்சுது. நாங்கள் எங்களோட சேர்ந்து கடைசியில் அமைச்சர் எங்களை ஆட்சியில் உள்ளே கூட்டு போய் வச்சாங்க. திமுக ஆட்சியில் தான் வச்சாங்க. அவங்க தீர்மானம் போட்டு தான் வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. வழக்கு இருக்குது, இன்னும் வழக்கு முடியல. நீங்கள் எங்களை கண்ணுக்கு தெரிஞ்சுக்கோங்க, எங்களையும் கண்ணில் பாருங்கள். நாங்களும் இருக்கிறோம், ஒரு பெரிய கூட்டம் இருக்கோம். எங்களுக்கு வித்ரா பண்ணி எங்கள் வழக்கில் வித்ரா பண்ணுங்கள் அப்படின்னு சட்டப்பூர்வமான கோரிக்கை நாங்கள் இன்றைக்கி வச்சுருக்கோம். கார்பரேஷனில் நீங்கள் மனுவும் கொடுத்துருக்குறோம், எங்களோட கோரிக்கை மனுவும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். விரைவில் தொடர்ந்து நாங்கள் களத்தை நிற்போம். அடுத்து வரக்கூடிய ஜூன் 20 சென்னையில் லட்சக்கணக்கானோர் கையெழுத்து வாங்கி மாபெரும் பேரணி, முதல்வரை சந்திக்க ஜூன் 20 பேரணி நடத்துகிறோம். தொழிலாளர் தூய்மை பணியாளர் உரிமை மாநாடு ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து களத்தை நிற்போம். இது எங்கள் மண், நாங்கள் நிற்போம். எங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணுன்றதை தமிழ்நாடு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சேன். சார், சமீபத்தில் நடிகை எல்லாம் சாதாரணமாக முதல்வரை சந்திக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் தொழிலாளர்கள், நீங்கள் இப்போ உங்களுடைய போராட்டம் கடந்த காலங்களில் எப்படி இருந்தது அப்படின்னு தெரியும். இதோட வீரியமும் எல்லாருக்கும் தெரியும். ஏன் முதல்வர் கூப்பிட்டு சந்திக்கலை அப்படின்னு நினைக்கிறேன்? அது நீங்கள் அவர் தான் கேட்கணும். நாங்கள் இங்கே கோரிக்கை கேட்குறோம், எங்களை கூப்பிட்டு பேசுங்க, எங்கள் கோரிக்கை என்னன்னு கேளுங்க. முதல்வர் அவர்களே, பெரும் பணக்கார கார்ப்பரேட் முதலாளிகள், சினிமா துறையை சேர்ந்து பார்க்குறவங்களாம் அவங்களோட விருப்பம். நீங்கள் யாரை வேணால் பாருங்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களை பாருங்கள், எங்களை மாதிரி தூய்மை பணியாளர், தொழிற்சங்க தலைவர், பல்வேறு தரப்பு, டாஸ்மாக் நடுரோட்டில் இருக்கிற தொழிலாளி உட்பட பல தரப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பார்த்து இந்த கோரிக்கையெல்லாம் முடிக்கிறதுக்கு வழி எடுங்க. உழைக்கும் மக்கள் சாதாரண ஜனங்களோட இருங்க, அவர்களை கூப்பிட்டு பேசி பண்ணுறதுக்கு வழியை தேடுங்க. ஓகே சார்.